மாதாக்கள் ஜகத்மாதாக்கள் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது எல்லைக்குட்பட்ட மாதாக்கள் அல்ல, எல்லைக்குட்பட்ட குடும்பத்தில் ஆழ்ந்து போகின்றவர்கள் கிடையாது. மாதாக்கள் அலைந்து அலைந்து மிகவும் ஓய்ந்து விட்டார்கள். ஆகவே தந்தை மாதாக்களின் ஓய்ந்த நிலையை பார்த்து அவர்களை அதிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார். எல்லா மாதாக்களும் ஜகத்மாதாக்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? எல்லைக்குட்பட்ட குடும்பத்தின் மாதா கிடையாது. ஆகவே வீட்டில் இருக்கிறீர்களா அல்லது விஸ்வத்தின் சேவை ஸ்தானத்தில் இருக்கிறீர்களா? எந்தளவுக்கு எல்லையற்ற லட்சியம் வைக்கிறீர்களோ அவ்வளவு எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து சகஜமாக விடுபட்டுக் கொண்டே இருப்பீர்கள். சிரேஷ்டமான காரியத்திற்கு நேரம் கிடைக்கவில்லை, சரீரம் வேலை செய்வதில்லை என்பதெல்லாம் இருக்கவே முடியாது. சிறகு முளைத்துவிடும். எப்போது ஊக்கம் உற்சாகத்தின் சிறகு முளைக்கிறதோ அப்போது நடக்க முடியாதவர்களும் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆகையால் ஊக்கம் உற்சாகம் மற்றும் குஷியின் சிறகுகளை வைத்துக்கொண்டு இந்த எல்லைக்குட்பட்ட பந்தனங்களை வெட்டுங்கள். கணவருடைய பந்தனம், குழந்தைகளின் பந்தனம் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்போது இந்த சூட்சும பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு விடுங்கள். மாதாக்கள் சொல்வார்கள், என் கணவர் சரியாகட்டும், மகன் வளரட்டும், வியாபாரம் நன்றாக ஆகட்டும் என்று. இந்த விஷயங்களைத்தான் நினைக்கிறார்கள் அல்லது சொல்கிறார்கள். ஆனால் இந்த விருப்பங்கள் எப்போது நிறைவேறும் என்றால், எப்பொழுது தானே லேசாகி தந்தையிடமிருந்து சக்தி எடுக்கும்போதுதான். இதற்காக புத்தி ரூபமான பாத்திரம் காலியாக இருக்க வேண்டும். என்ன நடக்குமோ, எப்போது நடக்குமோ, இப்போது ஆகவே இல்லை. இவைகளிலிருந்து காலியாகி விடுங்கள். மாதாக்களுக்காக பாப்தாதா விசேஷமாக சகஜமான மார்க்கத்தின் பரிசை கொண்டு வந்திருக்கிறார். சகஜமாக பிராப்தியாகிவிடும். இதுதான் அந்த பரிசு. நமக்காகவே தந்தை வந்திருக்கிறார் என்று மாதாக்களுக்கு விசேஷமான குஷி ஏற்பட வேண்டும். மாதாக்களை எவருமே பிரபலப்படுத்தவில்லை. ஆனால் தந்தையோ முதலில் மாதாக்கள் என்ற வழக்கத்தை நிலைநாட்டினார். ஆகவே மாதாக்கள் ரொம்பவும் பிடித்தமானவர்கள் ஆகிவிட்டார்கள் அல்லவா? எவ்வளவு அன்போடு தந்தை தேடினார், பிறகு தனதாக்கிக் கொண்டார். தந்தையை பாருங்கள், எப்படி மூலை மூலையிலிருந்தெல்லாம் தேடி கண்டுபிடித்திருக்கிறார். மக்கள் சொல்வார்கள், 2 அல்லது 4 மாதாக்கள் கூட ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது என்று. ஆனால் இப்பொழுது மாதாக்கள் முழு உலகத்திலும் ஒற்றுமையை நிலைநாட்ட நிமித்தமாகியிருக்கிறார்கள்.